மரணித்தவர்களுக்காக வந்து உதுகியா கொடுக்க அனுமதி இருக்கா? மரணித்தவர்களா? இதுல பொதுவான ஹதீஸ்ல என்னுடைய நிலைப்பாட்டை சொல்றதுக்கு முன்னுக்கு முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3 வகையா இதை பிரிப்பாங்க. முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி 3 வகையா பிரிப்பாங்க. அதாவது மரணித்தவர்களுக்கு உதுகியா கொடுக்கறதுல முதலாவது என்னன்னு சொன்னால், மரணித்தவர்களுக்கு இப்போ உதாரணமா நான் ஆடு மாடு அறுக்கும் பொழுது யா அல்லாஹ் அல்லாஹும்ம தகப்பல் மின் முஃபாரிஸ் வ ஆலி முஃபாரிஸ் மினல் அஹ்யாஇ வல் அம்வாத், உயிரோடு இருக்கிறவங்க மரணித்தவங்க, யா அல்லாஹ் முஃபாரிஸில் இருந்து அவருடைய குடும்பம், அவர்கள் உயிரோடு இருப்பவர்கள், அதே மாதிரி மரணித்தவர்கள்னு சொல்லி பொதுவாக வந்து எந்த நியத்தை வச்சு அறுக்கிறது கூடும். அறுக்கும் பொழுது அவங்க சொல்றது பாட நான் அறுக்கிறேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மத் வ ஆலி முஹம்மத் வ மின் உம்மத்தி முஹம்மத்னு சொன்ன மாதிரி. அப்ப இந்த நேரத்துல வந்து நம்ம சொல்லலாம் அல்லாஹும்ம தகப்பல் மின் பேரை சொல்லி வ ஆலி பேரை குடும்பத்தை சொல்லி மினல் அஹ்யாஇ வல் அம்வாத் அது மாதிரி சொல்லிக் கொள்ளலாம், தப்பு கிடையாது. அப்ப அந்த நன்மை கிடைக்கும். அப்ப சொல்லாட்டியும் அப்படி எண்ணத்தை வச்சாலும் அந்த நன்மை கிடைக்கும். இது மரணித்தவர்கள் இப்படி வருவாங்க. ரெண்டாவது, மரணிக்கிறதுக்கு முன்னாலே எனக்கு காசு இருக்குது, நான் சொல்றேன் நான் மரணிச்சா வருஷம் இதுல இருந்து உதவியா கொடுங்கன்னு வசியத் செஞ்சுட்டு போறேன், அல்லது குறிப்பிட்ட அளவு 2 வருஷத்துக்கு நீங்க உதவியா கொடுங்க இந்த காசை கொடுத்துட்டு போறாரு, இந்த வசியத்தை நிறைவேற்றணும். இதுலயும் அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை இல்லை. உதாரணமாக ஒருவருடைய தந்தை வஃபாத் ஆயிட்டார், அவர் வாப்பாக்காக வேண்டி வசியத்தை நிறைவேற்றார், அதுலயும் நன்மை கிடைக்கும். மூன்றாவது கருத்து வேற்றுமைக்குரிய விஷயம். இதுல என்னன்னு சொன்னால், அதாவது மரணித்தவர்களுக்காக வேண்டி என்னுடைய வாப்பா மரணிச்சிட்டாருன்னு சொல்லி ஒருவர் என்ன செய்யறாருன்னா அவருக்காக வேண்டி அறுத்து பழிடுறது. இப்ப நான் எனக்கு அவனி கொடுக்குறேன், வாப்பா அவனி கொடுக்குறேன். இப்ப இதுல சில அறிஞர்கள் வந்து இது சுன்னா தானே, இந்த சுன்னா அதை சுன்னா இது அது சுன்னான்னா சதகா, சதகாவுடைய நன்மை இது கிடைக்கும், இந்த சதகாவுடைய நன்மை இதுக்கு கிடைக்கும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொட்டு ஹதீஸ் புகாரில் வருது, சதகா வந்து மையத்துக்கு அதனுடைய நன்மை போகும் என்று புகாரில் வருது. அப்ப எனவே அந்த அடிப்படையில் இது பொதுவாக சொல்றாங்க ஒரு சிலர், அதை அனுமதிக்கிறவங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களோட ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சாச்சா, அது மாதிரி வந்து ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா இப்ப நிறைய பேர் வஃபாத் ஆகிக்கிறாங்க, அவங்களுக்கு அவனுக்கு உதவியா கொடுக்க இல்லையே. அப்ப எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சில அறிஞர்கள் இதை ஜாயிஸ்ன்னு சொன்னாலும் மரணித்தவர்களுக்காக பிரத்யேகமாக உதவியா கொடுப்பது என்பது கூடாது, அது தவிர்க்கப்பட வேண்டும். அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது நாளைக்கு ஒரு பிதஅத்தாக மாறிவிடும். எல்லாம் கண்டிப்பா வாப்பா மௌத்தானா அப்படி கொடுத்தாகணும், இந்த வருஷம் நான் கொடுக்கணும். அப்ப இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மார்க்க கடமையை தவிர வல்லைசலில் இன்சான் இல்லாம சா, மனிதன் தான் எது செய்யறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். அப்ப அதுல ஷரியத் எதையெல்லாம் நமக்கு விதிவிலக்காக சொல்லி இந்த சதகா செய்யலாம், ஹஜ் அதாவது விடுபட்ட ஹஜ் கடமையான ஒரு மரணித்தவர்கள் ஹஜ் செய்யலாம், அதே மாதிரி இஸ்திக்ஃபார் செய்யலாம், துஆ செய்யலாம், ஷரியத் வரையறுத்த நன்மைகள் போகும். புதுசாக நம்ம குர்ஆன் ஓதுறது அது மாதிரி ஏனைய விஷயங்கள் எடுத்துக்கொண்டு இந்த வருடாவரம் உதுகியா மரணித்தவர்களுக்கு அறுக்கிறது என்பது என்னுடைய நிலைப்பாடு வல்லாஹு அலம் பிதா. அப்படி செய்யறது என்பது அது பிதஅத்துக்கு துணையாக வந்துடும். இப்போ உதாரணமா ஒத்தாயிட்டாரு, அவருக்கு பதிலா நான் ஆர்டர் இருக்கிறது, திரும்ப அப்படியே அறுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நாளடைவில் மரணித்தவர்களுக்காக வேண்டி உதுகியா கொடுப்பது என்பது ஒரு இபாதத்தாக மாறிவிடுற வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் வந்து அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க இது இஜ்திஹாதுக்குரிய மசலா, ஒரு சில அறிஞர்கள் அப்படி சொன்னாலும் இது கூடும் என்று சொன்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாம, சஹாபாக்கள் செய்யாம, தாபீன்கள் செய்யாம எப்படி நம்ம இதை கூடும் சொல்றது? அப்ப எனவே சதகா என்று சொல்லி பொதுவான சதகாவை செய்யலாம். இது உதுகியா என்பது சதகா தெளிவாக சதகான்னு சொல்லி நம்ம வரையறுக்க இயலாது. ஏன்னா இது தனியாக சொல்லப்பட்ட ஒரு இபாதா. அந்த அடிப்படையிலே நாம் வந்து மரணித்தவர்களுக்காக பொதுவாக கொடுப்பது என்பது தவிர்த்து கொள்வதுதான் மிக பேணுதல். ஏனண்டா அப்படி நம்ம செய்யறது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இல்லாத ஒரு விஷயம். வல்லாஹு ஆலம். ஓகே.